தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் அழைச்சிக்கிட்டு போகணும்னு நாம பாடுபட்டு. ஆனா ஒன்றிய பாஜகவோ அதோட திட்டம் என்னவா இருக்கு? தெற்கு மறுபடியும் தேயணும், இதுதான் அவங்க பிளான். தொகுதி சீரமைப்பு நடத்த போறோம்னு சொல்லி ஒரு போரை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த போர்ல நம்ம தமிழ்நாட்டோட குரலை நெரிக்க நினைக்கிற பாஜகவோட கொட்டத்தை அடக்கணும். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களை இந்திய ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய நினைக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாடு கொடுக்க போகிற பதிலடியை அவங்க ஹிஸ்டரியிலேயே மறக்க கூடாது. சண்டை செய்ய நான் ரெடி, எனக்கு பக்கபலமாக இருக்கு, நீங்க ரெடியா? அதுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில பழனியப்பன் அவர்களுக்கும், பாலக்கோடு தொகுதியில டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும், ஆலூர் தொகுதியில சண்முகம் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்கணும். அதே போல தருமபுரி தொகுதியில டாக்டர் வி இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும். பெண்ணாகரம் தொகுதியில JKM தமிழ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நீங்க போடுகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்து நடைபோட வைக்கும். ஆனா தமிழ்நாடு தலை நிமிர்வது குனிந்தே பழக்கப்பட்ட பழனிசாமிக்கு பிடிக்கல. அதனாலதான் இது அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன்னு, நான் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன்னு நாக்கில் நரம்பு இல்லாம பேசுறார் பழனிசாமி. எந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? பெண்கள் சொந்த கால நிக்கணும்னு சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்ச தலைவர் கலைஞருடைய மகனை பார்த்து பேசுறீங்களா? மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? விடியல் பயணம் கொடுத்த இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? புதுமை பெண் திட்டத்துல மாணவிகளை கல்லூரியில் கணப்புற இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகளை உருவாக்கி அழகு பார்க்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? காலை உணவு திட்டத்தை கொடுத்து பெண்களுடைய சுமையை குறைச்சிருக்கிறவன் இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பழனிசாமி அவர்களே, உங்க உள்நோக்கம் இந்த ஸ்டாலினை வசைபாடுகிறது கிடையாது. உங்க முதுகுல சவாரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஓனர் பாஜகவை காப்பாத்துறது. அதனாலதான் மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கல, FCRAவை எதிர்க்கல, பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கல. இப்போ தமிழ்நாடே கொந்தளிக்கும் போது தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேராபத்தை நீங்க எதிர்க்கல. இப்படி எந்த பிரச்சனையிலும் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத நீங்க எதுக்காக கட்சி நடத்துறீங்க? எதுக்காக கூச்சமே இல்லாம மக்கள் கிட்ட வாக்கு கேட்கறீங்க? பேசாம பாஜக செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே கட்சியை கலைச்சிட்டு நேரடியாக பாஜக ஐக்கியமாயிடுங்க. கூச்சப்படாதீங்க. பாஜகவோட BR மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.